வணக்கம் ட்ரேடர் சசி. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. நம்ம இந்த வீடியோ இந்த மெசேஜ்லேருந்து ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை. முகமது அப்படிங்கிறவர், வாட் எ டீச்சிங் பிரதர், யுவர் ஃப்ளாக் வில் ஃப்ளை டெஃபினெட்லி ஆல் ஓவர் த தமிழ்நாடு அண்ட் டெஃபினெட்லி யூ வில் கெட் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் பிஃபோர் 2025. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ 2025க்கான கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போவே சொல்லிட்டாரு முகமது, ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக இன்னொரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா, சூப்பர், சேம் எனர்ஜி ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட், கிரேட், லாட் ஆஃப் இன்சைட்ஸ். அதாவது வீடியோ லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது, 40 மினிட்ஸ் இருக்குது. யாராவது ஒரு புதுசாக ஒரு வியூவர் பார்க்கும்போது 40 மினிட்ஸ் வீடியோ, 1 ஹவர் வீடியோ, அதனால் இது எப்படா நம்ம பார்க்குறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா, வென் யூ டேக் எ ட்ரேட், ஒரு நாள் இல்லை, 2 நாள் 3 நாள் கூட அந்த ட்ரேடு உங்களை ட்ராக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. It might be in profit, it might be in loss. ஸோ நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ்க்காக நீங்கள் யோசிக்காதீங்க. வீடியோ தொடர்ந்து எல்லா வீடியோவுமே கிட்டத்தட்ட 270 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. அட்லீஸ்ட் பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா, மை ஹோல் ஃபேமிலி வாட்சிங் யுவர் வீடியோஸ் அண்ணா, அண்ட் வென் யூ வீடியோ காட் ஓவர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஸ்கிங் மீ டு புட் அனதர் வீடியோ. ஸோ இந்த அளவுக்கு இதை விரும்பி பார்க்குறவங்களும் பார்க்குறீங்க. புதுசாக பார்க்குறவங்க என்னது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதா, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படிப்பா ட்ரேட் பண்ணுறது, நான் இவ்வளோ நாள் அப்படியே பழகிட்டேனே, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் மெத்தட்லாம் சொல்லித்தர்றாங்களே, அதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் ட்ரேடிங்கில் சாதிக்க முடியும். நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்லாம் சொல்லித்தந்தாரா, இதெல்லாம் கற்றுக்கிட்டோன்னா இதிலலாம் என்னப்பா ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கன்னு நினைக்காதீங்க. ரொம்ப 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 சிம்பிளான இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை மட்டும் கற்றுக்கோங்க. வேறு எந்த பக்கமும் உங்களுடைய கவனத்தை சிதற விடாதீங்க. வேறு 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 விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த விஷயங்களில் எதுலேயுமே உங்களோட கவனத்தை சிதற விடாதீங்க. ஆப்ஷன் செயின் ஆகட்டும், இல்லை இந்தியா விக்ஸ் பார்க்கவா, இல்லைனா வேறு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. இதிலெல்லாம் எதுலேயுமே உங்களோட கவனத்தை செலுத்தாதீங்க. ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். மார்க்கெட்டு ரெண்டே விஷயந்தான், ஒன்று கன்சால்டேட் பண்ணோம், ஒன்று ட்ரெண்டு பண்ணோம். ரெண்டே விஷயந்தான். இப்போ ட்ரெண்டு பண்ணுதா கன்சல்டேட் பண்ணுதா, அதை நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணியே நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரி, இது என்ன சார்ட்டுன்னு நான் இப்போ பொதுவாக நான் என்ன சார்ட்டுன்னு சொல்கிறத தவிர்த்துக்கிட்டு வர்றேங்க. எதுக்காக அப்படின்னா, நான் எதனா ஒரு சார்ட்டு சொல்ல போய் இது யூரோ யூஎஸ்டி சார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டைட்டில் வச்சு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன்னா, யூரோ யூஎஸ்டிக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நான் இதை பார்த்து, இந்த வீடியோ பார்த்து நான் என்ன இதையாக ட்ரேட் பண்ணுறேன்? நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன், நான் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை பற்றி எதனா வீடியோ போட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட்ஸ் எல்லாமே ஒரே சார்ட்டு தான். பேர் தான் வேறு 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 பேர் வச்சு கூப்பிட்றாங்க. பட் ஆனால் சார்ட்டுன்னு வந்துட்டால் எல்லா சார்ட்டுமே ஒன்று தான். எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம தான் அதை கவனிக்கணும். இப்போ நேற்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில், நேற்று இல்லை, ஃப்ரைடேவே நம்ம என்ன நம்ம ட்விட்டரில் பேசியிருந்தோம் அப்படின்னா, இட்ஸ் ஆன் ஃப்ரைடே. அனதர் இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் ஃபார் நெக்ஸ்ட் வீக். இஃப் ப்ரைஸ் மேக்ஸ் ஹையர் ஹை ஆஃப்டர் டேக்கிங் சப்போர்ட், இட் மே ரீச் த பேரலல் சேனல் டாப். பேரலல் சேனலுடைய டாப்புக்கு கோல்டு இங்கேருந்து கிளம்பிச்சு அப்படின்னா மேலே வரைக்கும் வந்துடும் அப்படின்னு பேசினோம். மண்டே அன்றைக்கே மேலே வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் டாப்பை போய் டச் பண்ணிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட்ஸு ஒரு லாட்டு நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட் would have given you $4,000. இன்ஃபேக்ட் அது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது எல்லாமே நான் ட்வீட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த குரூப்பில் டூப்புன்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருப்போம். அதாவது ஆப்போசிட் கலர் கேண்டில் மேலே தான் போயிட்டு இருக்க ப்ரைஸு. ஆனால் மேலே அப்படியே போயிடுமா? போகாது. கீழே வரும் மேலே போகும், கீழே வரும் மேலே போகும்.
ஸோ அந்த மாதிரி கீழே வரும்போதோட ஒருவேளை நீங்கள் சான்ஸ் இங்கே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே வரும்போது கூட இந்த மாதிரி எதனாச்சும் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். அட்லீஸ்ட் இந்த பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே கீழே பிடிக்க முடியலன்னா இந்த பையை கூட எடுத்துடலாம். எடுத்திருந்தால் இது வந்து இப்படி வந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது மார்க்கெட்டில். ஒன்லி திங் இஸ் நீங்கள் தான் அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். கவனித்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியவே முடியாது. கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கிங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்களால் அதை வந்து இப்போ இது ஏற்கனவே இந்த இடத்துல நடந்திருக்கே அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து இப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கீழே வந்த ப்ரைஸு இந்த லோவை கட் பண்ணவே இல்லை பாருங்கள். மேலே போகும்போது கோல்டில் சொல்லிட்டு இருக்கேன். நேற்று மண்டே அன்னைக்கு லாஸ்ட் என்ட்ரி அட் எக்ஸிட்டு ஒரு பெரிய கேண்டில், ஒரு பெரிய ரெட் கேண்டில். எதுக்கு இந்த மாதிரி வருது? சப்போர்ட் கிட்ட வந்ததுன்னா இங்கெல்லாம் எவ்வளோ சின்ன 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 கேண்டிலாக இருக்குது. ஒரு பெரிய கேண்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு கரெக்டாக அங்கேயே வந்திருக்கான் பாருங்கள். வந்துட்டு தான் மேலே போவான். இந்த ஹைக்கு மேலே போனான்னா கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரலையா? இங்கேயே அப்படியே இருந்தானா திரும்ப ஒரு ஹை வச்சானா, ஹை வச்சதுக்கப்புறம் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். திரும்ப மேலே போய் ஒரு ஹை வச்சானா கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, திரும்பவும் மேலே போய்ட்டு ஒரு ஹையை வச்சுட்டு கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது அப்படின்னா இது நல்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. இங்கேருந்து கீழே வரும்போது விட்டுறது, கீழே போயிடுவான் செல் ட்ரேட் எடுக்கிறது. இந்த செல் ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறமா அவன் மேலே போகிறான் பார்த்தீங்களா, மேலே போகிறான், ஐயோ மேலே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அந்த செல்லை வந்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன பார்க்கலான்னு இந்த ஹைக்கு மேலே போகிறான் பார்த்தீங்களா, இங்கே போனோடனே அந்த செல் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறது. க்ளோஸ் பண்ணிட்டு இவன் தான் பையில் போகிற மாதிரி தெரியுது, இவ்வளோ தூரம் பை போயிட்டானே, சரி ஓகே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு பை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. உடனே இங்கே ஒரு பெரிய புடிஷ் கேண்டில் வந்தோடனே இந்த டாப்பில் போயிட்டு ஐயோ போயிட போகிறான் அப்படின்னு பை எடுக்கிறது. பை எடுத்தோடனே அவன் கீழே வருவான். கீழே வந்தோன்னா ஐயோ நான் செல் பண்ணால் பையில் போகுது, பை பண்ணால் செல்லில் போகுதுன்னா ஒரே புலம்பல். ஸோ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இது என்ன ட்ரெண்டு, மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். என்றைக்கு நீங்கள் அதை கற்றுக்குறீங்களோ அன்றைக்கி தான் ஜெயிக்க முடியும். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸும் பண்ணணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். மேலே போகும்போது கூட எப்படி போயிருக்கிறான் பாருங்கள், அழகாக ட்ரெண்டாகி தான் போயிருக்கிறான். டாப்பை போய் டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், டாப்பை டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். பாருங்க, கீழே நம்ம பேசின மாதிரியே வந்து இந்த இடத்துலேருந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டில் இது 1 hour டைம் ஃப்ரேமு. என்ட்ரி அட் எக்ஸிட்டில் என்ட்ரி கிடச்சது உங்களுக்கு. இங்கேருந்து பொறுமையாக அப்படியே மேலே போனான், புல் பேக்கு மேலே போனான், புல் பேக்கு மேலே போனான், புல் பேக்கு மேலே, புல் பேக்கு மேலே, புல் பேக்கு. இப்போ எங்கே வந்துட்டான், ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டான், பேரலல் சேனலோடைய டாப்புக்கு வந்துட்டான். எத்தனை பாயிண்ட்டு, 4000 பாயிண்ட், $4000 ஒரு லாட்டு போட்டிருந்தீங்கன்னா 0.5 போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு $2000 கிடச்சிருக்கும், $2000. ஒரு தடவையுங்க மேலே இருந்து ஒரே அடியாக கீழே வந்துட்டான் பாருங்கள். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கான், ஒரே அடியாக கீழே வரல, இந்த தடவை ஒரு கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பட் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஹையை வந்து கட் பண்ணவே இல்லை பாருங்கள். வந்தான், இங்கே வரைக்கும் வந்தான், பட் ஆனால் ஹையை கட் பண்ணவே இல்லை, ஒரு தடவை கூட கட் பண்ணல. அங்கேருந்து கீழே வந்துட்டான். கீழே வந்து ஒரே இதில் வந்து மேலே போனால், மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேண்டில் வந்து வந்ததுக்கப்புறம் மேலே போனான். மேலேருந்து கீழே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேண்டில் வந்தது, அதுலேருந்து கீழே வந்துட்டான். கீழேருந்து திரும்ப மேலே போகும்போது ஒரு பெரிய ரிவர்சலு, அதுக்கப்புறமா மேலே போயிட்டான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி நீங்கள் பொறுமையாக ட்ரேடிங் வந்து கற்றுக்கோங்க. அவசரப்பட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே போயிட்டு ட்ரேடு எடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, சரிங்களா? வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து சும்மா ஜென்ரலாக வந்துட்டு ரீப்ளே மோடில் வந்து பார்க்கும்போது இன்னும் பெட்டராக இருக்குன்னு வந்து நீங்களாம் ஃபீல் பண்ணதுனால இந்த ரீப்ளே மோடில் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவையும் வந்து பார்க்கலாங்க. இது என்ன வீடியோன்னு இது என்ன சார்ட்டுன்னு சொல்லி போய் ஆராய்ச்சி பண்ணாதீங்க.
இதில் இருக்கிற மெசேஜ் என்ன, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஸ்டாக்காக இருக்கட்டும், பிட்காயினாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் பேர்ஸாக இருக்கட்டும், அது கோல்டு, ஆயிலு, எதுவாக வேணாலும் இருக்கட்டும்ங்க, எது இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சார்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயம் அப்ளை பண்ணி பாருங்கள், எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்ளை பண்ணோன்னா புரியாது கண்டிப்பாக. ட்ரெண்ட் லைனை உடனே எடுத்தோடனே நீங்கள் ட்ரெண்ட் லைனை வந்து ஒழுங்காக போட மாட்டீங்க, இப்படி தான் போடுவீங்க ட்ரெண்ட் லைனு. இந்த பாயிண்ட்டு தானே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர தான் நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ண வந்து உங்களால் முடியும். ஆரம்பத்துலேயே உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் கவலையே படாதீங்க. உடனே வந்து டவுட்டு கேட்குறேன்னு எனக்கும் வந்து மெசேஜ் அனுப்பாதீங்க. இது 6 மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு தன்னால் வந்துடும். சரி, ஓகே. இப்போ இந்த சார்ட்டில் இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுங்க. நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த சார்ட்டாக இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஸோ 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா அடுத்து 4 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ்லேயும் ஒன்றும் சரியாக புரியல எனக்கு. என்ன புரியல, ட்ரெண்ட் ஆகுதா இல்லையா மார்க்கெட், என்ன பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் பண்ணுதா, இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்குதா, இல்லைனா வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு மேலே போதா, இல்லை ட்ரெண்டு பண்ணிக்கிட்டு கீழே வருதா, இவ்வளோதாங்க மார்க்கெட்டில். இதாங்க, இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஒன்றும் பை பண்ணுவாங்க, இல்லை செல் பண்ணுவாங்க. ஒன்று மேலே போவோம், இல்லை கீழே போவோம். இல்லை செல்லர்ஸும் பையர்ஸும் சம பலத்தோடு இருந்தாங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கும். சரி வாங்க, இதில் என்ன நடந்துட்டு இதை பார்த்தோன்னா வந்து எங்கள் ஆளுங்க இந்த சென்ஸ் ஒரு 11,500 பேர் ஆகிட்டோம். இப்போ நம்ம இந்த 11,500 வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% இதை பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க, இது வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்குது. இது ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்குங்கிற விஷயம் வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. ஏன்னா ப்ரீவியஸ் லோ அவனால் கட் பண்ண முடியாமல், விற்கு வந்தால் கூட கட் பண்ண முடியாமல் மேலே போய்கிட்டே இருக்கிறான். எங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். எங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கிறான், இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கிறான், மலை ஏறிக்கிட்டே இருக்கிறான். இப்போ இந்த மலை ஏறும்போது நம்மளால் இதை கனெக்ட் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம். ஓஹோ, கனெக்ட் பண்ண முடியுதே, சூப்பராச்சே. அப்போ ஒரு தடவையும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது கீழே போயிருக்குது மார்க்கெட். கீழே போயிருக்குது இந்த சென்ஸ் வந்து ட்ரெண்டெல்லாம் சேஞ்ச் ஆகலை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் லைட்டாக கீழே புல் பேக் வந்துட்டு திரும்ப மேலே தான் போக ட்ரை பண்ணுறோம். அப்போது கம்ப்ளீட் புல்லிஷாக இருக்குது மார்க்கெட். ஓகே, இப்போ நம்ம இதை விட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஓ சூப்பராக இருக்கே. அதாவது இதை டெலிட் பண்ணிடுவோம். மார்க்கெட்டு ஒரு ஹையை ரீச் பண்ணதுக்கப்புறமா ட்ரெண்டாகி கீழே வந்துருக்குதுங்க, பொறுமையாக வந்திருக்கு ட்ரெண்டை. இந்த ட்ரெண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் எப்போவுமே மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், அப்புறம் மேலேங்கிலையும் போயிட்டு இருந்தால் எப்படி சார் மார்க்கெட் வந்துட்டு ஒரு கட்டத்தில் 24,000 இருக்குது, அதுக்கப்புறமா வந்து 34,000 போயிடுது, அப்புறம் 44,000 போகுது, எப்படி அந்த மாதிரி போகுது அப்படின்னா, இந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும்போது எவ்வளோ வந்திருக்கான், இவ்வளோ தான் வந்திருக்கான் பாருங்கள். அப்புறம் உடனே வந்து மேலே போவோம், இப்படியே மேலே 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 அப்படியே போயிடுவாங்க. சரி, ஓகே. இங்கே கூட இந்த ப்ரைஸ் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்குது, ரொம்ப பெரிய ட்ரெண்டாக இல்லைனாலும் இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு வரும்போது அப்படியே மேலே 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 போயிருக்கு. பட் ஆனால் மேலே போக முடியல. ஒரு தடவையும் அவனால் மேலே போக முடியாமல் என்ன பண்ணியிருக்கிறான், கீழேயே அப்படியே ஒரே லெவல்லையே அப்படியே நின்று கடைசியாக வந்து பிரேக் ஆகி கீழே வந்துட்டான். ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு, ட்ரெண்டு மாறுது. அப்போ மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்துட்டான், மேலே போய் கீழே வந்துருக்கிறான், மேலே போய் கீழே வர முடியல, புதுசாக வந்து லோ வைக்க முடியல. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குது. இது நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமில் தான் நடக்குதா, இந்த சார்ட்டில் தான் நடக்குதா, அந்த சார்ட்டில் நடக்குமா, அந்த சந்தேகமே உங்களுக்கு வேணாம். இது வேறு 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 மாதிரி நடக்கும், ஆனால் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு 500 பேட்டர்னை ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா, 500 தடவை அவன் எப்படி ட்ரெண்டாகி கீழே வர்றான், கீழே வந்துட்டு எப்படி மேலே போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 500 டைம்ஸுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான்லாம் சொல்லியே தர தேவையில்ல. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நன்றி வணக்கத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யூ ஃபீல் ஹாப்பி.
இவங்க என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய ரேஞ்சு ஃபால் ஆனது, ஒரு பெரிய ரேஞ்சு புல் பேக் போயிட்டு, இந்த புல் பேக்கோட எப்படி போயிருக்கான் பாருங்கள், கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான், கொஞ்சம் மேலே போயிருக்கான், கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, மேலே போகும்போது கொஞ்சம் மேலே போயிட்டான், கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, மேலே போகும்போது இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டான், அப்புறம் அங்கேருந்து வரும்போது புது லோ வச்சான், திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டான். ஒரு இடத்துலையும் சொல்கிறேன், இது நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம், இதை போய் நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படி மேலே போயிருக்கும், அப்படி கீழே வந்திருக்கும், மேலே போயிருக்கும், கீழே வந்திருக்கும். பட் ஆனால் ஐடியா உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து கிடைக்கிது. இது வந்து இட்ஸ் நாட் கோயிங் அப், இது வந்து ட்ரெண்டாகி கீழே போயிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த டைம் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் அந்த இன்சைட்ஸை மட்டுமே நீங்கள் இதுலேருந்து வந்து எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அப்போ கீழே வரைக்கும் வந்ததா, இந்த ரேஞ்சு கவனிங்க, இது மேலேருந்து கீழே இவ்வளோ பெருசு வந்ததா, நம்ம ஒரு கோடு போட்டு காமிச்சிருவோமா, சாரி, இவ்வளோ பெரிய ரேஞ்சுங்க இது. திரும்பவும் மேலேருந்து வரும்போது என்ன பண்ணியிருக்கு, இவ்வளோ பெரிய ரேஞ்சு, திரும்பவும் மேலேருந்து வரும்போது இவ்வளோ பெரிய ரேஞ்ச், திரும்பவும் மேலேருந்து வரும்போது இவ்வளோ பெரிய ரேஞ்ச். புரியுதா உங்களுக்கு? இது என்ன, நம்மளுக்கு ஜென்ரலாக ட்ரேடிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்கள பார்த்து கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க, செல்லாகி வரும்போது வேகமாக வந்தது, அப்புறம் கொஞ்சம் கம்மியாச்சு, அப்புறம் இன்னும் கம்மியாச்சு, அப்புறம் இன்னும் கம்மியாகிடுச்சு. இது எதை காட்டுது நம்மளுக்கு, இது எதை காட்டுது அப்படின்னா, பையர்ஸ் ஆர் கெட்டிங் மோர் இன்ட்ரெஸ்டட் டு பை. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வந்து கீழே வந்து அவனால் வந்து போகிறது கஷ்டம், இவ்வளோ தூரம் மேலேருந்து வந்து ஒரு புல் பேக் நல்லா வந்துட்டான், அதனால் திஸ் இஸ் த குட் ப்ரைஸ் டு பை அப்படின்னு பையர்ஸ் இங்கே முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவு பண்ணுற பையர்ஸும் வந்து கடைசி கட்டத்தில் இந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் பாருங்கள், என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்து கிட்டத்தட்ட என்ட்ரி கிட்ட வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ ஆல்வேஸ் இது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருந்து நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கலாம். வீக்லியில் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தது அப்படின்னா 1 ஹவரில் ஒரு நாளைக்கு 2-3 தடவை வரும், 1 மினிட்டில் 1 மணி நேரத்துக்கே வந்து உங்களுக்கு 4-5 தடவை வந்துடும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ என்ன நடந்துருக்குது, இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ண, ஏன்னா இங்கே கீழே போக முடியல பாருங்கள், போக முடியலன்னே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் பிரேக் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ண, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க இந்த சென்ஸ் வந்து நானும் தான், நம்ம ஆளுங்கன்னு எப்போல்லாம் சொல்கிறனோ அப்போ நானும் தான், பட் ஆனால் இயர்ஸ் பேக், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயம், நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்க விஷயம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, மார்க்கெட்டில் மேலே போயிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது, மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் உங்களுக்கு பை மாதிரியே தான் தோணும். இங்கெல்லாம் நீங்கள் பை தான் பண்ணியிருப்பீங்க, இது மேலே இப்படி போகிறான் பார்த்தீங்களா, வால்யூமோட நல்லா போகும்போது லோயர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த பையை ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பை பிகாஸ் இங்கேருந்து மேலே போயிருக்குல்ல, அதனால் இன்னும் மேலே போகும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுவீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருவான், உங்களால் ஏற்றுக்கவே முடியாது, அவன் போயிடுவான், பை போயிடுவான். இந்த இடத்துல வந்தோடனே இது ஒரு சப்போர்ட் மாதிரி தெரியும், நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் போட்டிங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டு, ஏற்கனவே ப்ரைஸ் இத்தனை தடவை வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு, அதனால் இங்கேருந்து போகும் அப்படின்னு இங்கே ஒரு பையை ஆட் பண்ணுறது. சில பேர் அவசரப்பட்டு இங்கே ஒரு பை ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் இங்கே ஒரு பை ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னும் அவன் கீழே போய்கிட்டே இருப்பான். பிகாஸ் ட்ரெண்டு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. இங்கே ஆட் பண்ணுவாங்க, ஸ்டில் தே பிலீவ் இட் இஸ் கோயிங் டு பி இன் ஏ பை மார்க்கெட்டுன்னு அவன் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அக்கௌண்ட் பஸ்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவான், கொஞ்சம் மேலே போவான் பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் மணி இருந்தால் கூட அவன் மேலே, நான் அப்போவே நினச்சேன் இது பை தான், இந்த பை போகும்னு நான் வந்துட்டு இது பண்ணால், நான் கொஞ்சம் டைமிங் வந்து எனக்கு வந்து சரியில்லை, மேலேயே நான் வந்து பை பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் கீழே வரும்போது பை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். இது வந்து மேலே தான் போகுது, இது மேலே போகலைங்க, இது மேலேருந்து வந்ததுக்கான புல்பேக் தான் போகுது. அப்படி தான் இதை எடுத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போனோன்னா செல் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து வில் கெட் ப்ராஃபிட். பட் ஆனால் இதுக்குள்ளாரையே ஒரு பேட்டர்ன் வந்து இதுக்குள்ளாரையே வந்து நடக்கும்போது வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கலாம், ஓஹோ இது வந்து இதுக்குள்ளே ஒரு பேட்டர்னில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னுக்குள்ளார ஒரு பேட்டர்ன், அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுது, கீழே நீங்கள் இது எல்லாமே வந்து யூ ஃபீல் லைக் இட் இஸ் இன் எ பை ட்ரெண்ட் கிளியராக இது வந்து செல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நம்புறது வந்து பையின்னு தான் நம்புவீங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இங்கே வந்தோன்னா டிசைட் பண்ணிடுங்க, ஓ இட்ஸ் கோயிங் இன் செல், மேலேருந்து கீழே வந்துருச்சு,
ஸோ இட் இஸ் கோயிங் இன் அ செல் ட்ரெண்ட். நவ் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிடுவீங்க, ஓகே இது வந்து இனிமேல் வந்து செல்லில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய கேண்டில் போகுது பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் யூ கோ ஃபார் எ செல் ட்ரெண்ட். பட் ஆல்ரெடி செல் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சு போய் பை ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுது. அந்த இடத்துல தான் யூ வில் கெட் கன்வின்ஸ்டு தட் இட் இஸ் கோயிங் இன் அ செல். இந்த இடத்துல நீங்கள் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறமா இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் இன் அ பை ட்ரெண்டு. ஸோ இதுதான் இது பை ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து கவனிச்சிடலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு. புது லோ விற்க முடியல அவனால், இஸ் கோயிங் அண்ட் பிளேசிங் நியூ ஹை. இந்த ஹைக்கும் மேலே போக ஆரம்பிச்சிட்டான். கீழே வரும்போது என்ன பண்ணுவான், இந்த லோவுக்கு வரமாட்டான். திரும்ப மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவுக்கு வரமாட்டான். வராமல் மேலே போயிட்டு இருப்பான். நீங்கள் செல்லுலேயே உட்காந்துருப்பீங்க. செல்லாகும் செல்லாகும் செல்லாகும். சரி, ஓகே. இதுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் அதிகம்னு பார்த்தோன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது இது நீங்கள் பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். என்ன ஐடியா சொல்லுங்கள் பார்ப்போம். இதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வரும். என்னதுன்னு எங்கள் ஆளுங்க இதை பார்த்தோன்னே ஹை, அடடடட என்ன ஒரு பிளேஸு செல் பண்ணுறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து வந்து மலை ஏறிட்டு பொறுமையாக வர்றான். ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ தான் புல் பேக் வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன். எப்போவுமே மேலேருந்து கீழே வந்தானா ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு மேலே போவான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்கு அப்புறமா வந்து மேலே போக ஆரம்பித்த மார்க்கெட். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போனது, கொஞ்சம் புல் பேக் வந்தது, திரும்பவும் மேலே போச்சு, கொஞ்சம் புல் பேக் வந்துட்டு திரும்பவும் மேலே போகும்போது வந்து இது வந்து ட்ரெண்டு கிட்டத்தட்ட வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு கணக்கு தான். ஏன்னா ஒரு 2-3 தடவை டச் பண்ணிட்டு மேலே போவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி கீழே வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் கீழே இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு நிறைய தடவை நடந்துருக்குது. இப்படி ஒரே ஐடியா வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி மறுபடியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கீழே போகிறது. அப்புறம் இன்னும் நல்லா கீழே இந்த லோவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் டு கோ அப் லைக் திஸ். இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடக்கிறது, டெய்லியிலையும் நடக்கும். பட் ஆனால் டெய்லியில் இதை பார்த்தோன்னே சூப்பர், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எப்படி அப்படின்னா பாருங்கள், இதில் டெய்லியிலையும் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மேலேருந்து கீழே வந்து மேலே புல் பேக் போயிட்டு கீழே வந்தது. அதுக்கப்புறமா இந்த லெவலில் கட்டே பண்ண முடியல. 5 நாளாக இந்த லெவலில் ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் எடுத்தானோ அந்த லெவலை அவனால் கட் பண்ண முடியாமல் அங்கேருந்து மேலே வந்து ஒரு சின்ன புல் பேக், மேலே வந்து ஒரு சின்ன புல் பேக், ஒரு மேலே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக். இது வந்து ஏற்கனவே நேற்று கூட நான் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தேங்க. திரும்பவும் பார்த்தீங்களா, திரும்பவும் நான் அதை வந்து நான் பார்க்குறேன். ஆல்ரெடி வி ஹவ் சீன் திஸ் பேட்டர்ன் இன் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம், கேன் யூ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேங்க. என்னது அப்படின்னா, இப்படி மேலே போச்சு, இப்படி மேலே போச்சு, ஒரு சின்ன புல் பேக், மேலே போச்சு ஒரு சின்ன புல் பேக், மேலே போச்சு ஒரு சின்ன புல் பேக். இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமு. இது வந்து கோல்டு சார்ட்டு. இதே மாதிரி வந்துட்டு ஏற்கனவே நடந்திருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு கேள்வி சரியாக புரியலன்னு நினைக்கிறேன். அதனால் ஒருத்தரும் ஒரு மாதிரி பதில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இது என்ன நடந்தது அப்படின்னா, ஃப்ரைடே அன்னைக்கு 5 minutesல வந்துட்டு நியூஸ் வந்ததுக்கப்புறமா அதே நடந்தது பாருங்கள். ஹைக்கு போயிட்டு ஒரு சின்ன புல் பேக், ஹைக்கு போயிட்டு ஒரு இடையில ஒரு கேண்டில் மட்டும் ரெட் கேண்டில். இது நடந்ததுங்களா? இதை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, இப்போது இந்த சார்ட்டில் பாருங்கள் சேமாக நடந்திருக்கு. மேலே போச்சு ஒரு ரெட் கேண்டில், மேலே போச்சு ஒரு ரெட் கேண்டில், மேலே போச்சு ஒரு ரெட் கேண்டில். ஸோ அதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்திருக்கு, பெரிய ஃபால் ஆகிருக்கு. இங்கேயும் என்ன நடக்க போகுது நம்ம எதிர்பார்க்கலாம், பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு சார்ட்டை எடுத்துட்டிங்க, எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்த்துருங்க. என்ன நடக்குது, என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சார்ட், வாட் இஸ் த ட்ரெண்ட், வாட் இஸ் த ட்ரெண்ட், வாட் இஸ் த ட்ரெண்ட், வேர் இஸ் மை டிஸ்கவுண்ட். அவ்வளோதான் நீங்கள் கேட்குறது எல்லாமே அதுதான். வாட் இஸ் த ட்ரெண்ட், வேர் இஸ் மை டிஸ்கவுண்ட். இப்போ மேலே போகுது அப்படின்னா அவசரப்பட்டு பை பண்ணக்கூடாது, டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். மேலே போகுது அவசரப்பட்டு பை பண்ணக்கூடாது, டிஸ்கவுண்ட், வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். அட்லீஸ்ட் யூ கெட் 20 or 30, மேபி 60% டிஸ்கவுண்ட் கூட இருக்கலாம். ஒரு 20% 30% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் என்ட்ரானா கூட அதை உங்களால் வந்து சமாளிக்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. சரிங்களா? எதை சொல்கிறேன், லாஸை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருச்சுங்க. ஓகே, ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரீவியஸ் ஹைக்கு எக்ஸாக்டாக வந்துருச்சு. அதுக்கு மேலே போய் லைட்டாக எட்டியும் பார்த்துட்டு கீழே வந்துட்டான். ஸோ
கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ எம் லுக்கிங் ஃபார் அ செல் ட்ரேட். எப்போ அந்த லோயர் லோ வச்சான்னா செல் போவான், இல்லைனா போக மாட்டான். இல்லைனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நான் இங்கே செல் எடுக்கவா வேணாமா? தாராளமாக எடுங்க. செல் எடுத்ததுக்கப்புறமா மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, ப்ரீவியஸ் ஹைக்கு இந்த விக்குக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா யூ காட் டு எக்ஸிட் த ட்ரேட். ஸோ 1 ஹவரில் இப்படி பார்க்குறீங்களா? 5 மினிட்ஸில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? 5 மினிட்ஸில் இதுதான் ப்ரீவியஸ் ஹை. ப்ரீவியஸ் ஹையை வந்து தொட்ட உடனே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாருங்க. டேயில் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கேனலோடு முடிச்சிட்டான். பட் ஆனால் நீங்கள் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது அன்றைக்கி டே ஆரம்பித்தோன்னா கடன்னு ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துட்டு ரிஜெக்ட், ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துட்டு ரிஜெக்ட். இந்த லோவுக்கு கீழே போயிட்டான், இந்த லோவை இன்னும் கட் பண்ணல. ஸோ ப்ரீவியஸ் இந்த ஹையோடைய லோ இதை தான் கட் பண்ணோம். இதை கட் பண்ணானா கீழே போயிடுவான். அப்போ மேலே திரும்பவும் அதே ரேஞ்சுக்கு போயிட்டு கீழே வந்துட்டான். திரும்பவும் அங்கே போகிற மாதிரி போனால் கீழே. இது எல்லாமே என்னது? ட்ராப்பு. இது எல்லாமே ட்ராப்பு. என்ன ட்ராப்பு? இங்கே வந்த உடனே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பை பண்ணுவாங்க. இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட்லலாம் பண்ணவே மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஐம் ஏ பிரேக் அவுட் ட்ரேடர் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும் ட்ரேடு வந்து எடுப்பாங்க. இங்கே போயிட்டு பை ட்ரேட் எடுத்தோன்னா இப்படி ரிவர்சல் வரும்போது லாஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். வென் யூ டிசைட் டு கோ ஃபார் எ பை, பெட்டர் கோ அட் த சப்போர்ட். ஆல்வேஸ் you wait for the discount. You ask where is my discount, where is my discount, where is my discount. கண்டினியூஸாக தூக்கத்தில் இருக்கும்போது எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் வந்து என்னது டிஸ்கவுண்ட் கொடுக்குறானா நான் வாங்கிக்கிறேன். நம்ம மைண்ட் செட் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் 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 மறந்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட் கேஷுவலாக இது பாருங்கள். மேலே போச்சு கீழே வந்தது, மேலே போச்சு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிடுச்சு கீழே வந்தது, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போச்சு கீழே வந்தது, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகலை. நோ போகலன்னு என்ன பண்ணுச்சு? வீக்னஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணல. மேலே போனால் ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணல. ஒரு கட்டத்தில் கட் பண்ணி கீழே வந்துட்டான். இவ்வளோதாங்க. அதான் இப்போ 4 ஹவர்ஸில் சொன்னேன், டெய்லியில் சொன்னேன். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸில் இது சும்மா எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக எத்தனை பேர் வந்து இதை கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. நான் கோடு போட்டேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். எப்படி அப்படின்னா பை ப்ராக்டிஸ் தான் உங்களால் வந்து இது எல்லாத்தையும் வந்து கணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் சப்போர்ட்டுன்னு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா நீங்கள் அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டு பாடி க்ளோஸ் வச்சோன்னே எக்ஸிட் பண்ணிக்கணும். அது $200 லாஸாக இருந்தாலும் சரி, $500 லாஸாக இருந்தாலும் சரி, வி கேன் ஆல்வேஸ் ரெக்கவர் தட் ஸ்மால் லாஸ். நீங்கள் அப்படியே விட்டு கீழே வரைக்கும் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு $5000 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ லூஸ் த அக்கௌண்ட் அண்ட் ஆல்சோ யூ லூஸ் த ஹோப். சரிங்களா? இப்போ இங்கெல்லாம் ஏமாற்றிருக்கான் பாருங்கள். மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே. எத்தனை தடவை இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காமெடியாக சொல்லுவேன் நான். அது மூக்கில் ஒரு தடவை குத்துனா ரத்தம் வரல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மூக்கை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா 3ஆவது தடவை 4ஆவது தடவை குத்தும் போதெல்லாம் தக்காளி சட்னி கண்டிப்பாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ரொம்ப நேரம் நீங்கள் வந்து நம்பக்கூடாது. நம்பாமல் கொஞ்சம் ஒரு தடவை எடுக்கலாம், 2 தடவை எடுக்கலாம், 3ஆவது தடவை கொஞ்சம் யோசிச்சு எடுக்கலாம், 4ஆவது தடவைலாம் எடுக்காமல் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தா போதும். உங்களுக்கு ட்ரேடு இங்கே இருக்கே, செல் ட்ரேடு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே மார்க்கெட்டு. கரெக்டாக இது இப்படி இந்த புக்கில் காட்டுற மாதிரி வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைனை டச் பண்ணணும், கீழே வரணும், அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. சும்மா இது ஒரு ட்ரெண்டு, அடுத்தடுத்து ஹை போகிற மாதிரி போகிறான். பட் ஆனால் கீழே வந்துட்டான். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை கிட்ட சப்ஜெக்டை மறந்துடாதீங்க, சப்ஜெக்டை விட்டுறாதீங்க. ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. 5 மினிட்ஸில் தெரியவே இல்லைப்பா. ஸோ ப்ரீவியஸ் ஹையே இருக்குது. அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. இந்த கோட்டை நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா தான் தெரியும் ப்ரீவியஸ் ஹை அப்படின்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் ஹைலேருந்து மார்க்கெட் என்னாச்சு? பேரிஷ் ஆகிடுச்சு. ஜாலி. நான் எதிர்பார்த்தேன் இந்த இடத்துல செல் பண்ணோன்னா இட் கோஸ் டவுன் டு விச் லெவல். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து கீழே இப்படி வந்து ட்ரெண்டுக்கு வந்து ட்ரெண்டுலேருந்து இன்னும் கீழே போய் இந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகி மேலே வர மாதிரி வந்து கீழே வந்து ஓ மை காட் இது மட்டும் நடந்தது, ஐ வில் பிகம் அ மில்லினியர். ஸோ $1 இப்போ ஒரு லாட் சைஸ் போடுறீங்க அப்படின்னா $75,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். ஐ வில் பிகம் மில்லினியர்.
ஸோ அந்த கார் ஷோரூம்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, என்னப்பா 9 மணி ஆகுது இன்னுமா ஓப்பன் பண்ணல, அந்த ஃபீல்டில் இருப்பீங்க நீங்கள். பட் ஆனால் என்ன நடக்கும் அடுத்தடுத்து அப்படிங்கிறது வந்து தெரியாது மார்க்கெட்டில். ஸோ 1 ஹவருக்கே வந்துடுவோம் நம்ம. 1 ஹவரில் வாட் இஸ் ஹேப்னிங். 1 ஹவரில் உங்களுக்கு என்னது, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குப்பா, ப்ரீவியஸ் லோவிலேருந்து ஒரே அழுத்து மேலே வரைக்கும் வந்தான். பட் ஆனால் இங்கேருந்து பியரிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ் இப்படி வந்தால் கூட வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ், sorry, he went through this previous high and then immediately got rejected. He is now trying to go up. I am expecting till this high. ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கூட போயிடும், ஆனால் அதுக்கப்புறம் கீழே இப்படி வரும், அப்புறம் மறுபடியும் வந்து he will go down அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் தான் வந்து கேமே வந்து ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா வந்துட்டு என்ன நடக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம், கீழே போகணும். வா, ஒண்டர்ஃபுல், நான் நினச்சது நடக்குது, சூப்பர், ஐ எம் கோயிங் டு மேக் மில்லியன், சூப்பர், இன்னும் கீழே போயிடுச்சு. அதாவது இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு ஒரு லோ வச்சுருக்கு, இந்த லெவலுக்கு கீழே வந்து ஒரு லோ வச்சுருக்கு, ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை. ஸோ ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அது வந்து ஓல்டு ஹை, இது வந்து ப்ரீவியஸ் ஹை, இது வந்து லேட்டஸ்ட்டாக ஹை, இம்மிடியேட் ப்ரீவியஸ் ஹை இது. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா கிடையாது, இதுக்கு கீழே எவ்வளோக்கு எவ்வளோ போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஐ எம் குட் டு கோ. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை. ஏன் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மேலேருந்து கீழே வந்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணிகிட்டு இருக்கிறான். திரும்ப மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் இன்னும் கீழே போயிட்டு இன்னொரு லோ வைக்கணும். திரும்ப மேலே வரும்போது இந்த ஹையை கட் பண்ணக்கூடாது. அதுதான் சீக்வன்ஸ், சரியா? அப்போ அந்த சீக்வன்ஸ் படி நடக்குதா? காமான். ஓ மை காட், மேலே போயிட்டான். ஆனால் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணலப்பா. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாத வரைக்கும் ஐ எம் ஹாப்பி, அதானே? 5 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஓ, இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பாருங்கள். கீழே தான் புஷ் பண்ணியிருக்குது மார்க்கெட்டு, பட் ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பாருங்கள். 5 மினிட்ஸில் எவ்வளோ ட்ரேட்ஸும் கிடச்சிருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே ட்ரேட் தானே. ப்ரீவியஸ் ஹைக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து செல்லாக போகுதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. பையில் இருக்கிறத விட செல்லில் இருக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செல்லில் இருந்திருந்தீங்கன்னா நிறையா ப்ராஃபிட்ஸும் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. அங்கே மட்டும் இல்லை, இங்கே கூட இந்த ஹைக்கே வந்துட்டு எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கான் பாருங்கள். பட் ஆனால் ஒன்று கவனிக்கணும், இங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகி கீழே போன ப்ரைஸு கீழே போக மாட்றான். கரெக்டாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ரொம்ப அலர்ட்டாக இருந்தீங்கன்னா தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். என்ன பண்ணுறான், லோ பண்ண மாட்றான், ஈக்குவல் லோ, மேலே போகிறான், போகல, ஓகே, இதுக்கு மேலே போகல, ஓகே, செல் தான். பட் ஆனால் இதுக்கு கீழே போக மாட்டானே, பையர்ஸ் விட மாட்டுறாங்களே. அப்போ என்ன பண்ணுறது, திரும்ப வரும்போது கூட அங்கே போகலை, கீழே போகலை. அப்போ திரும்பவும் போயிட்டு வரும்போது இன்னும் கீழே போகல. ஓ மை காட், பையர்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். அவள் தானே இதுக்கான ரீசனு. அப்போ என்ன பண்ணுறான், பையர்ஸு ஒரே தூக்கு. இவ்வளோ பெரிய டஃப் ஃபைட்டு கொடுத்த செல்லர்ஸ் எல்லாரும் போனால் போய்க்கடா, நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படை பரிவாரங்கள்லாம் இங்கே நவுத்தி வச்சுட்டு திரும்ப வந்து இந்த இடத்துக்கே வரும்போதே வந்து தேர் அக்ரெசிவ்லி செல்லிங். ஸோ ப்ரீவியஸ் லெவல், அதனால் அக்ரெசிவாக வந்து செல் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில், இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இது என்ன எதிர்பார்க்கலாம், இப்படி மேலே கீழே போயிட்டு திரும்ப வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ 1 ஹவரில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம திரும்ப பார்ப்போமா? ஏன் நான் 1 ஹவருக்கு அடுத்தடுத்து வந்துடுறேன் அப்படின்னா, இது வந்து முடியாது. 5 மினிட்ஸில் சொன்னோன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆனாலும் ஆகிடும். அதனால் நான் வந்து 1 ஹவர் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து இங்கே வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோமா, என்ன சொன்னோம், இது வந்து இதை பிரேக் பண்ணி ட்ரெண்டு எப்போ வந்தாலும் சரி, ப்ரீவியஸ் ஆகி வைக்கலையா, பிரேக் ஆகி கீழே போய்டும். பிரேக் ஆகி போகும்போது இந்த லோவுக்கு கீழே போகணும். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே போனால் தான் போவான், இல்லைனா போக மாட்டான். ஸோ அதுதான் அங்கே வந்து இருக்கிற பியூட்டியே. அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, 1 ஹவரில் கீழே மட்டும் போயிட்டான், ஜாக்பாட்டு தான். பட் ஆனால் கீழே அவன் போகிற மாதிரியே தெரியல. அப்பாடா,
ஓரளவுக்கு கீழே வராம்பா. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மேலே இந்த ஹைக்கு மேலே போகவே மாட்றான். ஒரு திருப்தியாக இருக்கலாம். அந்த ஹைக்கு மேலே போக மாட்றான். புதுசாக லோ வந்து வச்சுக்கிட்டே வரான். அப்போ இந்த தடவை இன்னொரு லோ வச்சான்னா கன்ஃபார்ம்பா. அதுக்கப்புறம்லாம் வந்து கீழே போயிடும். கீழே எங்கே போகும்? ட்ரெண்ட் லைனுக்கு போயிடும். வில் பி ஹாப்பி. பட் ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குது? புல்லிஷாக இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகி திரும்பவும் வந்து he went to ப்ரீவியஸ் ஹை. இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரி மறுபடியும் வந்து மேலே போயிட்டு ஏமாத்துறான். அப்படி தானே நம்ம இதை எடுத்துக்கணும். மேலே போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரி வந்து ஏமாற்றிட்டு திரும்ப வந்து கீழே வரான். டேய் எவ்வளோ நேரம் தான்டா நீ ஏமாத்துவ? போனோமா வந்தமானு இல்லாமல் என்னடா உனக்கு இங்கே வேலை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு நாள் நடந்த விஷயம். ஒரே ஒரு நாளில் இவ்வளோ கூத்தும் வந்து பண்ணியிருக்கான். கடன்னு மேலே வந்து நின்றுட்டான் இங்கேயே. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழே வரமாட்டான், இந்த லெவலுக்கு மேலே போகவும் மாட்டான், என்னமோ பண்ண போகிறான். இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை பார்க்குறீங்க அப்படின்னா, இது என்ன நடக்கும்? எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் வைலண்ட்டாக போகும். நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக உடனே வந்துட்டு இது ஒரு பாக்ஸு, அப்புறம் இது ஒரு பாக்ஸு, இந்த மாதிரி கிளம்பிடாதீங்க. சரியா? நல்லா வந்துட்டு இந்த மாதிரி தெளிவாக வந்து இருக்கணும். ஒரே இடத்துல மேலேயும் போய்கிட்டே இருக்கணும். அவனால் மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியலங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பிரேக் ஆகிற சைடில் நல்லா போயிடும். எந்த பக்கம் பிரேக் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஓரளவு தான், 100% கணிக்க முடியாது. என்ன அப்படின்னா லிக்விடிட்டியை பொறுத்து தான். மேலே எக்கச்சக்கமாக லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா அதை கேதர் பண்ணிட்டு டக்குன்னு கீழே கூட போயிடும். ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குது? ப்ரீவியஸ் லோக்கு வரலை, சம்திங் இஸ் ராங். அப்போ இவன் மேலே இன்னும் போகிறானா? டெய்லியில் போய் செக் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் ஹேப்னிங். ஓ மை காட், மேலே தான் போகிறான். ஸோ இதில் வந்து ரீப்ளேங்கிறதுனால வந்து தெரிஞ்சிருச்சு. ரீப்ளேயில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? அதுக்கு முன்னாடி இந்த லோவை பிரேக் பண்ணலை, பிரேக் பண்ணாமல் மேலே போயிட்டான். என்ன தான் இந்த இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆனாலும் மேலே பிரேக் ஆகி போயிட்டான். சூப்பரா? ஐயோ இதுவரை காட்ட மாட்டானே. மேலே போயிட்டே இருக்கிறான். மேலே நான் என்ன சொன்னேன்? ஏதாவது ஒரு சின்ன ரேஞ்சில் இருந்து நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். நிறையா வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது. என்னாலையும் முடிஞ்சால் நான் வந்து இப்போ இந்த வீடியோலேயே வந்து முடிஞ்சால் நான் வந்து 5 எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே சொல்கிறேன். இதில் மட்டும் இல்லை, இதில் 1 ஹவரில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே சொல்கிறோம். ஒரு ரேஞ்சுக்குள்ளார கன்சால்டேட், மேலே போக முடியல, கீழே போக முடியல, இப்படி போயிட்டே இருந்தேன்னா பிரேக் ஆனானா இந்த மாதிரி போயிடுவோம். ஸோ இது வந்து HDFC பேங்க்கில் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கீழே இருந்து இப்போ வந்து 3/4 வந்து போயிட்டான். மேலே போனான்னா அவன் வந்து பிரேக் ஆகி போயிடுவான். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். டக்குன்னு உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா? ஸ்டாக்ஸில், இந்தியன் ஸ்டாக்ஸில் சொல்கிறேன். இது வேறு சார்ட்டு, அது வேறு சார்ட்டு, ஓகே. ஆனால் இதே தான் எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கும். ரேஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த ரேஞ்சு மாதிரியே போயிடும். அவ்வளோ பெருசுக்கு போகும். சரி ஓகே, இது மேலே போயிடுச்சா, என்னது இப்படி பண்ணிவிட்டான் அப்படின்ட்டு வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது என்ன இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ப்ரைஸ் வந்து கீழே இருந்து மேலே இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இன்னும் பையாகி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சும்மா ஜென்ரலாக யோசிச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து யூ ஆர் லுக்கிங் ஃபார் எ செல் ட்ரேட். பிகாஸ் இந்த இடமே வந்து 3வது டச்சு கீழே வந்ததுன்னா ட்ரெண்ட் லைனை தொட்டுச்சுன்னா கீழே போயிடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. பட் ஆனால் ஒரு புது ஹைக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஒரு புது ஹைக்கு நல்ல வால்யூமோட கடன்னு மேலே போயிருக்கிறான். அப்போ என்ன எதிர்பார்க்கலாம்? நம்ம செல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே? டெய்லியில் மேலே போயிட்டான், எப்படி போயிட்டே இருக்கான் பாருங்கள். இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டை நம்ம இதுக்கப்புறமா பை பண்ணுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. பை பண்ணக்கூடாது. பை பண்ணாமல் என்ன பண்ணலாம்? அப்படியே நீங்கள் பை பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் ஃபார் திஸ் லெவல்.
இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் பார்க்குறீங்கள, இது வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஒருவேளை இந்த லெவலுக்கு வந்தது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எ பை ட்ரேட். வந்ததுன்னா வர்ற வரைக்கும் நீங்கள் அமைதியாக தான் உட்காந்துருக்கணும். அமைதியாக உட்காராமல் அவசரப்பட்டு மவுஸ் பட்டன் தானே யாரை கேட்டு கிளிக் பண்ணுறது, நானே கிளிக் பண்ணிப்பேன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பை செல்னு பண்ணிங்கன்னா அப்படியே மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. நீங்கள் பை செல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. சரியா? அப்போ இங்கே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஏ செல் ட்ரேட். அப்பாடா, ஒரு பெரிய புல்லிஷ் ரன்னுக்கு அப்புறமா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது வந்து இந்த இடத்துல நின்று போச்சு. டேய், இங்கிருந்தனா கீழே போவியாடா நீ, என்னை ரொம்ப படுத்தி எடுக்கிறடா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க இப்போதைக்கு. பட் ஆனால் இந்த லோவை கட் பண்ணான்னா போயிடுவான். அதானே மேலே போயிட்டு கீழே வந்தால் இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் புது ஹை வச்சான், திரும்ப புது ஹை வச்சான். பட் ஆனால் கீழே வரும்போது அதே இடத்துல திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்தான். இதை எப்போ பிரேக் பண்ணுறோன்னா அப்போ தான் போவான். இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தால் கூட நம்ம வந்து வி கேன் கோ ஃபார் எ பை ட்ரேட். ஆனால் செல் பண்ணலாமா? செல் பண்ணலாம். எங்கே பண்ணலாம்? ப்ரீவியஸ் ஹை இங்கே போகும்போது தான் செல் பண்ணணும். இங்கே வந்தால் பை தான் பண்ணணும். சரியா? எப்போவுமே அது ஒரு தாரக மந்திரம் மாதிரி. மேலே போய் பை பண்ணக்கூடாது, கீழே வந்து செல் பண்ணக்கூடாது. ஓகே? அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யூ வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். கீழே வந்து நீங்கள் செல்லுன்னு தெரிஞ்சு போச்சா, இப்படி வந்துட்டு இது புல் பேக்குன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா, கீழே வந்து புது லோ வைக்கிறான் பார்த்தீங்களா, இந்த லோவுக்கு கீழே வந்து வைக்கிறான், இப்படி மேலே போகுது பாருங்கள் ப்ரைஸு. மேலே போகும்போது நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல செல் ட்ரேடை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த இடத்துல ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்கும், இல்லை வேறு மாதிரி எதனாச்சும் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் இந்த ட்ரேடை வந்து லாஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணோம், இதை கிராஸ் பண்ணி இப்படி போயிடுச்சு ஒரு வேளை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் எக்ஸிட் பண்ணோம். ஏன்னா புல் பேக் வந்துட்டு அடுத்து மேலே இப்படி போயிடுவான். ஸோ இந்த லோயர் லோ ஹையர் ஹை கான்செப்டை வந்து நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் லாபத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ லுக்கிங் ஃபார் எ செல் ட்ரேட் இந்த சார்ட்டில் லுக்கிங் ஃபார் எ செல் ட்ரேட் ரொம்ப நாளாக, அதாவது இந்த 1 2 ரெண்டாவது நாளாக எதிர்பார்த்தீங்க, ரெண்டாவது நாள் பிச்சுக்கிட்டு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டில் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எ செல் ட்ரேட், நாட் அ பை. பிகாஸ் பைக்கு வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து பையெல்லாம் இங்கே எங்கேயா பண்ணியிருந்துருக்கணும். நல்லா மேலே போன மார்க்கெட்டை அதுக்கப்புறம் நம்ம வந்து பை ட்ரேடை வந்து பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணினாலும் இந்த மாதிரி சப்போர்ட் லெவலுக்கு பார்த்து அந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணி அதை பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா யூ ஷுட் எக்ஸிட். சரி, ஓகே. இப்போ என்ன நடக்குது இந்த இதில் என்ன பார்த்துருவோமா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்த ரேஞ்சை விட்டானா தான் கீழே போவோம், அப்படி தானே? பிகாஸ் இது வந்து சப்போர்ட்டு ப்ரீவியஸாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. இது வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் குரூப்பில் டூப்பு, அங்கே மேலே போய்ட்டு கீழே வந்து சப்போர்ட் எடுத்து, மேலே போய் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து, திரும்பவும் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு மேலேயே போயிடுச்சு. டேய், எப்போ தான்டா நீ செல்லாவ அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து தெரியுது. பிகாஸ் ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், 3rd டைமாக 4th டைமாக வந்து செல் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். அவருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மன வருத்தம் அவருக்கு. இல்லை ஜி, நான் வந்து இப்படி கேட்கல அப்படி கேட்கல, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. அதை படித்து எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. என்னடா நம்ம எதனாச்சும் தப்பாக இது சொல்லிட்டோமா என்ன, உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். வை? பிகாஸ் 3rd டச் 4th டச்சுன்னு நம்மளால் இதை வந்து கணிக்கவே முடியாது. ஸோ நம்ம எவ்வளோ எதிர்பார்த்தோம், இங்கேருந்து கீழே வந்துடுவான்னு. ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஆச்சு. கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் ஆகி கீழே வருவான்னு பார்த்தா அவன் பிரேக் ஆகி மேலே போயிட்டான். சரி, மேலே போனவன் இங்கேருந்து வருவான்னு பார்த்தா இங்கேருந்து வரமாட்டான், இன்னும் போயிட்டே இருக்கான். எங்கே தான் போய் வருவான் அப்படிங்கிறதே தெரியல இப்போ. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், இன்னும் வந்து செல்லுக்கு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஹை இருக்கு இல்லையா, ஹை வந்து இங்கே போயிட்டான். இன்னும் இதை கட் பண்ணான் அப்படின்னா வி ஹாவ் டு லுக் ஃபார் அ செல் ட்ரேடு இன்னும் மேலே. பட் ஆனால் பை வந்து கீழே பண்ணியிருந்துருக்கணும். பை கீழே பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இந்த மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் போய் இந்த மாதிரிலாம் எங்கேயா வாய்ப்பு இருந்ததுன்னா வேணால் பண்ணலாமே ஒழிய, இல்லைனா உங்களால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ரொம்ப வேகமாக வந்து மேலே போயிருக்குது. ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது.
இந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே வந்தானா என்ன பண்ணணும்? இதுதான் லோ. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா அதுக்கப்புறம் தான் அப்பாடா அவன் வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறான் அடுத்து 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா ஜாலி. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 2-3 நாள் கழிச்சு ஒரு இவ்வளோ பெரிய பீரிஷ்னஸை வந்து நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி தான் பார்த்துருக்குறோம். சூப்பர். அப்போது இதுக்கப்புறம் வந்து செல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செல் ட்ரேட் இமிடியேட்டாக எடுத்துருவோமா? நோ. ஒய்? வேர் இஸ் மை டிஸ்கவுண்ட்? எங்கே என்னோடய டிஸ்கவுண்ட் எங்கேன்னு நீங்கள் கண்டிப்பாக வேணும். கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா தான் செல். அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு போனால் தான் செல், இல்லைனா செல் வந்து கிடையாது. அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக தான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது என்ன ஆனாலும் சரி. நான் அவசரப்பட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம். ஓகே வாட்ஸ் ஹேப்பனிங்? எஸ், சூப்பர். என்ன உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது? இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புல் பேக்கு கீழே வந்துட்டான். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு புல் பேக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதானே நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம். ஒரு புல் பேக் போகணும், கீழே வரணும், ஒரு புது லோ வைக்கணும், இப்படியே வரணும். எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு இதுதான் ஆப்போசிட் கலர் கேண்டில். இந்த ஆப்போசிட் கலர் கேண்டலில் தாண்டி கீழே போகும்போது வந்து இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து செல் ட்ரேட் எந்த இடத்துக்கு போனால் நம்ம வந்து செல் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கவனம் இருக்கணும். இது வந்து 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? இதில் உங்களுக்கு ட்ரேடு 1 ஹவரில் உங்களுக்கு வந்து ட்ரேடு இருக்கிற மாதிரியே தெரியாது. பட் ஆனால் அதனால தான் நான் 5 மினிட்ஸில் போய் பாருங்கள், 5 மினிட்ஸில் போய் பாருங்கன்னு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, பாருங்கள், ப்ரீவியஸ் ஹைக்கு போவே இல்லையா? ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்துலேயே இருந்தது, ஆனால் போவே இல்லை, கீழே வந்துட்டான். புல் பேக் எப்படி போயிருக்கான் பாருங்கள். புது ஹை, அதுக்கப்புறம் போக முடியல பாருங்கள். இந்த ஹைக்கு பக்கத்துலேயே தான் இருக்கிறான் பாருங்கள். அங்கேருந்து வந்து கீழே வந்தவன் என்ன பண்ணான்? ஒரு புல் பேக்லேயும் வந்து ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ண முடியாமல் கீழே வந்துகிட்டே இருக்கான். இப்போ இவ்வளோ தூரம் வந்தவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி தானே? அப்போ 5 மினிட்ஸில் நம்ம பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்ட்டு. புது ஹை போய் வச்சிட்டான். நம்ம ஏன் அப்படி சொன்னோம்? கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டான், இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வரும். வர்ற மாதிரி இருந்தாலும் மேலே அப்படியே புல் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே. இப்போ கீழே இவ்வளோ தூரம் வந்தாங்க, இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்தான். நடுவில் என்ன பண்ணான்? ஒரு புல் பேக் போனான்ல, அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஆக மொத்தம் இந்த ப்ரீவியஸ் இதை கட் பண்ணிட்டானா, கீழே இப்படி வந்தானா மேலே போவான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கீழே வரானா பாருங்க, இவ்வளோ தூரம் வந்தானா, வந்துட்டு என்ன பண்ணுறான்? அவ்வளோதான். நீங்கள் 1 ஹவரில் இது வந்து செல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, ஐயா ஹாப்பி. டெய்லியில் வந்துட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே போகுது, ட்ரெண்ட் லைனுக்கு போய்டும், எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ட்ரேட் எதில் எடுப்பீங்க? 5 மினிட்ஸில் தான் எடுப்பீங்க. இது வந்து ஆப்போசிட் டு த ட்ரெண்டு. எதுக்கு? ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு. ஹையர் டைம் ஃப்ரேமில் கீழே வந்துட்டு இருக்குது, ஆனால் லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு புல் பேக் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது புல் பேக் போனோன்னா கூட நீங்கள் சீக்கிரமாக இந்த பையை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் வெயிட் லாங். ஏன்? ட்ரெண்டு வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு வந்து கீழே போயிட்டு இருக்குது. அதனால் செல்லில் நீங்கள் ஒரு நாள் கூட வெயிட் பண்ணலாம், ஆனால் பையில் உங்களால் வெயிட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம இதுலேயே பார்ப்போம். இந்த இதுலேயே நல்லாயிருக்கும் இது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா, இது பாருங்கள், ப்ரீவியஸ் லோக்கு வரலையா? இல்லைங்க, நம்ம இங்கேயே ட்ரேட் எடுத்துட்டோங்க. பை ட்ரேட் இங்கேயே எடுத்துட்டோம். எங்கே உங்களுடைய க்ளோஸ் இருக்குது? இதுக்கு கீழே போச்சுன்னா தாங்காது. புது லோ வச்சிட்டான் அப்படின்னா ஒரு புல் பேக் வருவான், க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைனா புது லோ வச்சோன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே தாங்காது. இல்லைங்க, இது ஷாப் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் இந்த புல் பேக்கில் எடுக்கலை, எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் பத்தலை, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 80% டிஸ்கவுண்ட். 80% டிஸ்கவுண்ட் வந்தால் தான் நான் வந்து எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து ஐடியா இருக்குது. அதனால் ஐ எம் நாட் கோயிங் ஃபார் இட். ஓகே, மேலே போய்ட்டு கீழே வரும்போது நீங்கள் இந்த பாடியை நீங்கள் ஒரு கணக்காக வச்சுக்கிட்டு, இந்த லோவை கணக்காக வச்சுட்டு 80% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான்ல, அப்போ இதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்டாக ஆகிற மார்க்கெட்டில் லோயர் லோ ஹையர் ஹை வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது யூ கேன் கோ ஃபார் இட். நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போது செல் ட்ரேடில் இருக்குது மார்க்கெட்டு. ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல்லில் இருக்குது, அப்படி தானே? பட் ஆனால் எப்போ வந்து கீழே போகும்? ப்ரீவியஸ் லோ, இந்த ஹையோடைய லோ எது? இங்கே இருக்குது. இப்போ மேலே போச்சு, இந்த ஹையோட லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை கட் பண்ணானா கீழே போய்டும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஹையோடைய லோ எங்கே இருக்குது? டோட்டல் அந்த ட்ரெண்டுக்குள்ளார ஒரு ட்ரெண்டு, குட்டி ட்ரெண்டு வந்து போயிட்டு இருக்குது, அது வேறு. அப்போது இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குங்க. கீழே வரல அப்படின்னா ஹி ஒன்ட் கம் டவுன். வராமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போக ஆரம்பிச்சிருவான். ஸோ கன்சல்டேட் பண்ணுறான். எப்போவுமே வந்து என்ன நடக்கும்? ஒரு ஹை ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா ஒரு கன்சல்டேட் பண்ணணும் அப்படின்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு நிமிஷம். அப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா கிடையாது, இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிட்டு தான் வருவான். இதுக்கு மேலே போகலை அப்படின்னா இது கண்டிப்பாக கீழே வருவான். யூ ஆர் இன் ஏ செல் ட்ரேட் நவ். என்ன பண்ணுறான்? கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டான்? மேலே போயிட்டான். மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான். த மொமெண்ட் யூ see this candle closing above this wick, you have to exit all your sell trades if you are in a sell. இல்லை சார், நான் இங்கேருந்தே பையில் தான் இருக்கிறேன், ஐம் வெயிட்டிங் அப்படின்னா யூ கேன் வெயிட், ஆல்வேஸ் யூ கேன் வெயிட். இப்போ என்ன சினாரியோ? இப்போ இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணால் கீழே போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? இதில் பாருங்கள், கீழே வந்து மேலே போனால் கீழே வந்து மேலே போய் இந்த ஹைக்கு போகாமல் திரும்ப கீழே தான் வரணும். பட் ஆனால் அப்படியே மாறி மேலே போயிட்டான் பாருங்கள். இந்த இடத்துல 1 ஹவரில் உங்களுக்கு குரூப்பில் டூப்பு கேண்டலும் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்னிங். இப்போ என்னது? ட்ரெண்டே மாறுறதுக்கான வாய்ப்பு இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. டேய், இதை தான் நீ கட் பண்ணிட்டியாடா, மறுபடியும் ஏன்டா மேலே போகிற, பழக்க தோஷத்தில் போகிறியா, கீழே வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசிக்கிட்டு வேணா இருக்கலாம். பட் ஆனால் இதை கட் பண்ணானா யூல் கோ அப். வில் யூ ட்ரை ஏ செல் ட்ரேட் அட் திஸ் லெவல்? வில் யூ ட்ரை? எஸ், டெஃபினெட்லி. பிகாஸ் என் மைண்டில் என்ன இருக்குது? ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் இருக்குது. ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஒரு நல்ல செல்லர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா பையர்ஸ் வந்து மிச்ச மீதி இருக்கிறவங்களாம் சேர்ந்து பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒருவேளை இந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா இட் மைட் ட்ராப் டவுன். இதை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா ஐ வில் க்ளோஸ் த ட்ரேட். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால தான் என்ட்ரி ஏட்டு எக்ஸிட்டுன்னு சொல்கிறது. எக்ஸிட் ஆகிற இடத்துலையே என்ட்ரி. எப்படி ஏமாத்துறான் பார்த்தீங்களா? எப்படி ஏமாத்தினான்? கீழே இப்படி வந்தானா இப்படி வந்து கீழே தானே போனோம், போகல. மேலே இந்த ஹைக்கு மேலே போயிட்டு ஒரு புல் பேக் வந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கான். ஸோ யூ வில் டெஃபினெட்லி கோ அன்டில் திஸ் ஹை ஆர் ஹி வில் மேக் ஏ நியூ ஹை. லெட்ஸ் சி. ஸோ எதோட புல் பேக் எது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஹைக்கும் மேலே போச்சு. பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போனோன்னே கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டான். டேயில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு அப்புறமா என்ன பண்ணுறான்? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேண்டில் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. பியரிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ரிஜெக்ட் ஆனால் எங்கே வரும்? அடுத்து சப்போர்ட் வந்து இந்த லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் ப்ரீவியஸ் லெவல் எது? இதுதான். ஏன் அப்படி சொல்கிறோம்? ப்ரீவியஸாக இந்த லெவல்லேருந்து தானே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு ப்ரைஸு. அப்போ இந்த லெவலுக்கு வந்துன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதே இது 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தெரியும். என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து கீழே வந்துட்டு திரும்ப அந்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு போய் டச் பண்ண உடனே ஹிட் அண்ட் ரன். இதை தொட்டோன்னே கீழே வந்துட்டான் பாருங்கள். ஒரு புல் பேக்கு கீழே வந்தான், கீழேயே வந்துட்டான். பட் ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ட்ரெண்டு பண்ணுறான். கீழே போக மாட்டான், மேலேயும் போக மாட்டான், கீழே புது லோவும் வைக்க மாட்டான். அப்போ என்ன பண்ண போகிறான்? இங்கேருந்து யூ வில் டெஃபினெட்லி கோ அப். இவ்வளோதான். நீங்கள் டைம் ஃப்ரேமை மாற்றி 1 ஹவர், வேறெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. 1 ஹவரையும் இதையும் வந்து நீங்கள் மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே அது புல் பேக் போகிறானா, அப் ட்ரெண்டில் இருக்கானா, இல்லை கீழே வர போகிறானா அப்படின்னு உங்களுக்கு பக்காவாக தெரியுங்க. என்னென்னா பை ப்ராக்டிஸ் தான் உங்களால் வந்துட்டு இது எல்லாமே வந்து பண்ண முடியும். என்னோடய வீடியோ பார்த்தோன்னா நீங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ண முடியாது. நானே சொல்கிறேன். என்ன சார் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு வந்து நீங்கள் கேட்காதீங்க. பிகாஸ் ப்ராக்டிஸ் இல்லைன்னா உங்களால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. மறுபடியும் என்ன பண்ணுறான்?
இதை பார்த்தோன்னா எங்கள் ஆளுங்க வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்றான், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ் கோயிங் அப். அப்போ எது வரைக்கும் போவான்? மறுபடியும் இது வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? செல் தான் பண்ணுவோம். மேலே போனால் செல் பண்ணுவோம், கீழே வந்தால் பை பண்ணுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன பண்ணிகிட்டே இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டானா, இல்லை ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டானா, என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ரேஞ்சு மாதிரி ஆகிடுச்சா. மேலே வந்துட்டு பீரிஷ்னஸ்ஸு, கீழே வந்ததுன்னா புல்லிஷ்னஸ். ஸோ இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா, ஒரே இடத்துல இப்படி மேலே கீழே இங்கே மேலே கீழேயும் போயிட்டு இருந்தானா என்ன பண்ணுவான்? பிரேக் ஆகிற இடத்துக்கு கீழே கண்ணா பின்னான்னு வந்து போயிடுவான். எந்த பக்கம் பிரேக் ஆகிறானோ அந்த பக்கம் போயிடுவான். ஸோ இஸ் நாட் மேக்கிங் நியூ ஹைஸ். ஏன் பிகாஸ் ஒரு பெரிய அப் ட்ரெண்டு, எல்லா பையர்ஸும் சேர்ந்து மார்க்கெட்டை இப்போ தள்ளுன்னு மேலே வரைக்கும் கொண்டு வரோம். ப்ரீவியஸ் ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகிடும் எவ்வளோ எதிர்பார்த்தோம், அங்கேருந்தும் பை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் மார்க்கெட்டில்? ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். புதுசாக செல் பண்ணுறவங்களாம் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹைக்கும் மேலே போயிடுச்சு, அதனால் வி கேன் கோ ஃபார் எ செல் ட்ரேடு, சின்ன குயிக் ப்ராஃபிட்டுக்காக செல் பண்ணுவாங்க. நிறைய செல்லர்ஸ் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிறாங்க, அதனால் மார்க்கெட் வந்து கீழே போகுது. சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுவீங்களா செல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் பை தான் பண்ணுவோம். சப்போர்ட் வந்தால் பை தான். இன்ஃபேக்ட் தெரியும் இங்கே வந்துட்டு ஹையர் ஹை பண்ணாமலேயே வந்து கீழே வந்துட்டு இருக்கான், அதனால் செல்லாகி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் என்ன அப்படின்னா, நமக்கு இதுதான் லெவல். இந்த லெவலுக்கு கீழே போயிட்டு க்ளோஸ் வச்சானா நம்ம பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, வேறெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. செல்லுன்னு தெரிஞ்சு போச்சா, நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போகிறீங்களா, லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஜஸ்ட் லைக் தட். இங்கே பாருங்களேன், மேலேருந்து விழுந்ததா மார்க்கெட்டு, மேலே போச்சா, கீழே ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான், அங்கேயே ஒரு பெரிய போராட்டம், அதுக்கப்புறம் மேலே போயிட்டான். அப்புறம் ப்ரீவியஸ் லோ வராமல் மேலே போயிட்டான். எங்கே போயிட்டான்? ப்ரீவியஸ் ஐக்கே போயிட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டான். மேலே போகும்போது என்ன பண்ணுறான்? திஸ் இஸ் யுவர் டிஸ்கவுண்ட். நீங்கள் செல் எடுக்கணும்னு முடிவு பண்ணால் இது கிடையாது செல்லு, இதுதான் செல். ஏன்? என்ட்ரி ஏட்டு எக்ஸிட்டு. கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சா கூட யூ கேன் எக்ஸிட் த ட்ரேட் இன் வெரி 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 மினிமல் லாஸ். ரொம்ப சின்ன லாஸில் நீங்கள் உங்களால் வந்து வெளியில் வர முடியும். இந்த இடத்த விடவே இல்லை, எத்தனை ட்ரேடு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். 1 ஹவரில் நீங்கள் பார்த்ததுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் நீங்கள். ஸோ அங்கே வரும்போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான்? அங்கே வரும்போதெல்லாம் கீழே வந்திருக்கிறான், இங்கே வந்தோடனே மேலே போயிருக்கிறான். ஒரே ரேஞ்சு. இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகும்போது எப்படி வந்து கீழே போயிருக்கான் பாருங்கள். கண்ணாப்பண்ணான்னு கீழே போயிருக்கானா? இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? இப்போது இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இது வந்து மார்க்கெட் வந்து கீழே பிரேக் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதானே உங்கள் எதிர்பார்ப்பு. ஆனால் மேலேருந்து கீழே வந்தோன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடந்ததா? மேலே போயிட்டு கீழே ஒரு லோ வந்து வைக்கவே இல்லை, திரும்பவும் வந்து கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல, மேலே போயிட்டு கீழே மேலே போக முடியல, கீழேயும் வர முடியல, மேலே போக முடியல, கீழே கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து போயிட்டு இருக்கான். ஸோ இதை வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணினீங்க அப்படின்னா யூ கேன் மேக் ஒண்டர்ஸ் இன் ட்ரேடிங். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? அந்த ரேஞ்சையே பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு குரூப்பில் டூப் இருக்குது, அங்கேருந்து வந்து யூ கேன் லுக் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ரிவர்சல்ஸ். பட் அந்த ரிவர்சல்ஸ்லாம் ஒன்றும் எடுபடவே இல்லை. என்ன பண்ணுறான்? கீழே வந்துட்டு புல் பேக்கு, கீழே வந்து புல் பேக், கீழே வந்து புல் பேக்கு, இப்படியே போய்கிட்டே இருக்கிறான். அதனால் சூப்பர். இது வந்து இதோட போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கேளுங்க மெசேஜில். என்னுடைய வீடியோஸை கிட்டத்தட்ட பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங்னு இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க.